வெல்கம் டு JSR IAS அகாடமி. இந்த வகுப்புல நம்ம 8வது தலைப்பான வேர்ச்சொல் அறிதல், அதாவது ரூட் வேர்ட், வேர்ச்சொல், அது அடிச்சொல் என்றும் சொல்வார்கள். அதை பற்றி காண்போம். பாருங்க, வேர்ச்சொல் என்றால் என்ன, அதுக்கு என்ன டெஃபினிஷன், என்ன விளக்கம் அப்படின்னா, எந்த ஒரு சொல்லிலிருந்து பல சொற்கள் உருவாகின்றனவோ அதுதான் வேர்ச்சொல் எனப்படும். அதாவது ரூட் வேர்ட். எடுத்துக்காட்டு படி, இது ஒரு வேர்ச்சொல். இதிலிருந்து படித்தான் என்ற வினைமுற்று, படித்த என்ற பெயர் எச்சம், படித்து ஊ முடியுது இல்லையா வினை எச்சம், படித்தல் தல் விகுதி பெற்று வருது இல்லையா, எனவே அது தொழிற்பெயர். அப்புறம் படித்தவன், அது வினையால் அணையும் பெயர். இத்தனை சொற்கள் இந்த படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து தான் உருவாகின்றன. எனவே இவ்வளவு சொற்கள் உருவாவதற்கு காரணமான இந்த படி என்கின்ற சொல்லுதான் வேர்ச்சொல் எனப்படும். இந்த வேர்ச்சொல்லை எப்படி சார் ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கலாம்னா, இந்த வேர்ச்சொற்கள் எப்பொழுதும் கட்டளை சொற்களாகவே இருக்கும். ரொம்ப முக்கியம். பாருங்க, படித்தான் படி, நடித்தான் நடி, சென்றான் செல், கற்றான் கல், முடித்தான் முடி, நடித்தான் நடி, வந்தான் வா. இது மாதிரி வேர்ச்சொற்கள் தமிழ்ல எக்கச்சக்கமான வேர்ச்சொற்கள் நிரம்பி கிடைக்கின்றன. இந்த வேர்ச்சொற்கள் இல்லைன்னா தமிழ் மொழியே கிடையாது. இப்படித்தான் நம்ம வேர்ச்சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். இதை கண்டுபிடிப்பதற்கு எளிய வழி, அது எப்பொழுதும் கட்டளை சொல்லாகத்தான் இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.